படமாக அமைய உள்ள பகலறியான் படத்தின் படக்குழுவினரை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் இயக்குனர் திரு முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் விக்கி பிலிம்ஸ் காசிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக படக்குழுவினரை வாழ்த்த வந்துள்ள இயக்குனர் சங்க தலைவர் திரு RV உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் திரு பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் நடிகர் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் கதை நாயகன் வெற்றி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அக்ஷயா கந்தமுதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் விவேக் சரோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அபிலாஷ் ஒளிப்பதிவாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கோபி கருணாநிதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் வினு பிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்க படத்தோட டீம் வேற யாரு? டிஸ்ட்ரிபியூட்டர் காசிநாதன் மேடைக்கு வரும். ரசிப்பவர்கள் பரவசமாக்கும் படங்கள் தரும் தயாரிப்பு நிறுவனமாக இன்று துவங்கும் இவரது முதல் பயணம். ரிஷிகேஷ் என்டர்டைன்மெண்ட் தயாரித்து பகலறியான் தயாரிப்பாளராக இயக்குநராக அறிமுகமாகும் முருகன் அவர்களை இப்போது வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இணை தயாரிப்பாளர் சடையாண்டி கருப்பசாமி மேடைக்கு வரவும். சடையாண்டி நசீத் அருண் ரஜினி ரமேஷ் அண்ணா பின்னாடி நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வருகைக்கு நன்றி. மேடையில் இருக்க அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் மற்றும் பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பகலறியான் இந்த படம் உருவாருக்கு முக்கிய காரணமே வெற்றி சார் தான். அவர்களா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அவர் கதை கேட்கறது உங்களுக்கு தெரிய எப்படி கேட்பாருன்னு அவர் கதையை ஓகே பண்ணோம்னே டெக்னிக்கலாக சில நல்ல டீம்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அதனால ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. சில ஸ்ட்ரகிள்லாம் வந்துச்சு. சார் இந்த மாதிரி என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னா வெற்றி சார் சொன்னது, இன்னும் படத்தை முடிச்சிருவீங்கல்ல, எனக்கு தர வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படத்தை முடிங்கன்னு சொல்லி அப்படி என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தனால தான் படத்தை முடிக்க முடிஞ்சது. சார் வெற்றி சார் நன்றி சார். அக்ஷயா அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சாதாரண ஹீரோயின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அக்ஷயா உங்களுக்கும் பட சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நீ பெருசாக வரணும். அபிலாஷ் கேமராமேன் விஷுவல் பார்த்துருப்பீங்க. அபி இது எம்ஓவை விட்டுத்தான் அவசரத்தில் பண்ணது, எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரியா. நான் ஒரிஜினல் விட்டு டிவிஎக்ஸ் விட்டு நம்மளுக்கு தேட்டரில் காமிச்சேன். ஓகே ஃபீல் பண்ணது. அபி மறு வீட்டுக்கு வந்தவரை கூப்பிட்டு படம் பண்ணிட்டேன் நான். சில நேரங்களில் ஒவ்வொரு டைம்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறப்பெல்லாம் தொடர்ந்து ஒரு 60 மணி நேரம் 2.5 நாள் கிட்டத்தட்ட எனக்கு கேமரா பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அசிஸ்டண்ட்டையாவது கொடுங்க, இதோட அசோசியேட்டுக்காவது கேமரா கொடுங்கன்னு அவர் கொடுக்க மாட்டேங்கிட்டாரு. அவர் டெடிக்கேஷனாக ஒரு 2.5 நாள் தொடர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். நன்றி அபிலாஷ். எடிட்டர் பிரதீப், அவர் ஒன் மேன் ஆர்மி, அவருக்கு ஹெல்ப்பர் யாருமே இல்லை.
ஆனால் அவராக நின்று இந்த அளவுக்கு எடிட் பண்ணி எனக்கு கொண்டு வந்துட்டாரு. சில ஸ்டாக்லாம் நிற்கிறப்பெல்லாம் அவர் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி, ஆனால் ஒன்றும் பண்ணிடலாம், அந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி நான் பக்கத்தில் வந்தாச்சு, முடிச்சிடலாம்னு சொல்லி அவர் சப்போர்ட்டை கொடுத்ததுனால தான் முடிக்க முடிஞ்சுச்சு. விவேக் விழாவின் நாயகன் எனக்கு கிடைச்ச மினி அனிருத் மறந்துச்சு பேரு, விவேக் சாரோ நல்லா பண்ணியிருக்க. உண்மையிலே ஸ்கிரீன்ல உன்னோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. இந்த படத்துல இருந்து நம்ம 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஓடி போலாம்னு நினைச்சோம். கண்டிப்பா ஓடிடுவோம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனோட. ரொம்ப தேங்க்ஸ் விவேக், நீ இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. என்ன கோபி ஆர்ட் டைரக்டர், சில விஷயங்களை என்னால் ஷூட்டிங்கில் பண்ண முடியல, அதையும் நீ பொருட்படுத்தாம ஸ்க்ரீனில் எந்த குறையும் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி கோபி. அதை விட உங்களுக்கு ஆக்டிங் நல்லாவும் வருது, நீங்கள் பேசாமல் ஆக்டிங்கே வந்துடலாம். கண்டிப்பாக டபுள் ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மொட்டை கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது. வேணா இன்னொரு டைம் மொட்டை கேரக்டர் பண்ணி பாருங்க. ஃபைட் மாஸ்டர் ராம் சார் இன்னைக்கு வர முடியல. அவர் என்னையுமே எப்படின்னா பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில், எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது, என்னையெல்லாம் ஃபைட் பண்ண வச்சுட்டாரு ராம் மாஸ்டர். நீங்கள் வரலைனாலும் என்னோட நன்றி வணக்கம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தேங்க்ஸ் மாஸ்டர். பாலா சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் உண்மையிலேயே அவர் கைத்தட்ட வேண்டிய ஆள் தான். பாலண்ணே ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் உண்மையில மறக்க முடியாது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார உங்களுக்கு பங்கு இருக்கு. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க சரிங்களா? ஏன்னா நானும் எப்படியோ படத்தை கொண்டு வரணும் தான், நானும் அந்த சில தவறுகளும் நடந்துச்சு, அதெல்லாம் பெருப்படுத்துவீங்க. ஓகே சார். டைரக்ட் டீம் ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிஷோர் பண்ண வேண்டியது, சில பல சூழ்நிலைலாம் அவரால் பண்ண முடியாமல் போச்சு. அதை எப்படியோ திரைக்கு கொண்டு வரணுன்றக்காண்டி கொண்டு வந்தாச்சு. அதில் டைரக்ட் டீம் கோ டைரக்டர் விக்னேஷ், அசோசியேட் டைரக்ட் டீம் எல்லா பேரும் முழுசாக சொல்ல முடியல, ஏன்னா படம் இருக்குல்ல, அதனால் இதை நினச்சிக்க வேண்டாம். கேமரா யூனிட் சன்னல் ஏட்டா பின்னு வேட்டா நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க கொஞ்சம். மியூசிக் டைரக்டர் சிங்கிள் மேன் தான், அவரா அப்படியே ஏர்லேயே வாச்சிட்டு இருப்பார். சில நேரம் ஃபோன் பண்ணால் கூட அண்ணே வாச்சிட்டு இருக்கண்ணே கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கேமரா டீமு, டைரக்ட் டீமு, அப்புறம் லைட் யூனிட்டு, ஆர்ட் டைரக்ட் டீமு எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க கோபி சார். மேடையில் இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம் சார். சார் விஜயகுமார் சார், சார் பேரரசு சார் வணக்கம் சார். சார் சுப்ரமணியம் சார் வணக்கம் சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீ சில ஆட்கள்லாம் விட்டுருப்பேன். படத்துக்கு ட்ராவல் பண்ணவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்ணன் சார், ஓகே கண்ணன் சார், வேல்முருகன் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் காசி சார். படம் பார்க்காம இந்த படத்தை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவ்வளவுதான் நினைக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா அது இவரு தான். படம் பார்க்கல, தம்பி பண்றேன் தம்பி, உன் படத்தை நான் கண்டிப்பா பண்றேன்னு சொன்னாரு. சில படத்துல ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லாருமே சில பதட்டத்துல யாரும் பேரும் மறந்து போயிடுது. எப்படி சொல்றேன்னா, சார் யார் இருக்காங்கன்னு தெரியலையே, நசீது நல்லா பண்ணியிருக்கடா, நீ அருண் டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்கடா. படம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் கொண்டு வர முடியல. இவங்க 2 பேரும் தான் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி, ப்ரொடியூசர் பேர் நான் போடல, ஏன்னா நான் ஒரே ஆள் ப்ரொடியூசரில் இருந்துக்கலான்னு போட்டுக்கிட்டேன். இவங்க 2 பேரும் தான் பணம் கொடுத்தது. ஜடையாண்டி, கருப்புசாமி. இந்த படம் எந்த அளவுக்கு வருதுன்னா அவங்களும் கொஞ்சம் பணமெல்லாம் போட்டு இடையில ஸ்டாக்லாம் நிற்கிறப்ப அவங்க தான் அமௌண்ட் கொடுத்தாங்க எனக்கு. அவங்களால தான் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. ரஜினி என் குருநாதர், டான்ஸ் மாஸ்டர். சின்ன வயசுலேருந்து இவருக்கு தான் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் டான்ஸ் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மாஸ்டர், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. எல்லா பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், யார் யாரும் மறந்துன்னு தெரியல. என் மாமா சேகர், வேல்முருகனை எல்லாம் இவங்களுக்காண்டி படத்துக்காண்டி பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. எல்லாருமே கஷ்டப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோதான் நான் கொண்டு வர முடியல, என்னால் எதுவும் பண்ண முடியல. சரி ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லாரும் சொல்லலன்னா கூட மன்னிச்சுக்குங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி சார். இயற்கையின் ஆக பெரும் சக்தியே இருள்தான். படம் முழுக்க இரவு காட்சி, காரில் பல சவாலான காட்சி. படத்திற்காக அழகான ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் அபிலாஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்.
இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மேடை. என்ன பேசுவேன்னு தெரியல. பட் இன்னைக்கு நிக்கிற காரணம் பாலானன் தான். இன்னைக்கு இவ்வளவு சப்போர்ட்டு காரணம் பாலான, அப்புறம் முருகண்ண, சடையாண்டின, வெற்றின, அக்ஷயா, ரஷீது, கோபி, விவேக், அப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பா மே 24 கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வேணும். கண்டிப்பா நீங்க படம் பாருங்க. கண்டிப்பா இவ்வளவுதான் பதட்டமா இருக்கு. கண்டிப்பா மீட் பண்ணுவோம். நன்றி. நிறைய பேர் படத்துல புது டீம் இருக்காங்க, அதனாலதான் இவ்வளவு தயக்கம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் 400க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் வீடியோஸ், வெப் சீரிஸ், இப்படி பெரும் பயிற்சியுடனும் நல்ல முயற்சியுடனும் தமிழ் சினிமாவுக்கு இசையமைப்பாளராக அறிமுகமாகும் விவேக் சரோ அவர்களை பேச அழைக்கிறோம். ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் பேர் விவேக் சரோ. பகலரியான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நான் பண்ணுவேன்னு நம்பி இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் பெருசாக பார்க்குறேன். அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டிருக்காங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயம். இது என்னோட முதல் படம், அப்புறம் என் முதல் மேடை. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பொதுவா நம்ம இந்த கதை எழுதும் போது இல்ல லிரிக் எழுதும் போது எழுதி அழிச்சுட்டு நல்லா வர வரைக்கும் அப்படியே எழுதி அழிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு 4-5 தடவை அழிச்சு மியூசிக் போட்டிருக்கேன். அவுட்புட்டா பார்க்கும்போது எல்லாருமே நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் வெற்றி அண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல வாய்ஸ் மாடுலேஷன் முதற்கொண்டு வேறையா இருக்கும். நானே ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இது வெற்றியன்னா இது அப்படின்னு ஒரு 2 தடவை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் புரிச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, டெக்னிக்கல் சைடாகவும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி ஒரு 100கணக்கான யூடியூப் வீடியோஸும் வெப் சீரிஸும் படங்கள் இது ஆன்லைன் வீடியோஸ் எல்லாம் பண்ணாலும் கூட படங்கிறது வந்து சம்திங் ஸ்பெஷலா தான் இருக்கு. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் சம்திங் மேஜிக்கலா இருக்கு. இந்த படத்துல எனக்காக லிரிக் எழுதி கொடுத்த முகில் அண்ணன், அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல 2 பாட்டு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷிஃப்டி வினோத், நான் கூப்பிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதையுமே கேட்காம எனக்காக வந்து எழுதி கொடுத்து நான் பண்ண டார்ச்சர்லாம் தாங்கி இந்த ஒரு பாட்டை நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ரீனிஷா மேம், அவங்க இந்த படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நீங்க கூட கேட்டிருப்பீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். அப்புறம் ஸ்ரீயார்த்தி, விஎஸ் பிரியா, வர்ஷா, இவங்க 3 பேருமே இந்த படத்துல எழுதி பாடியிருக்காங்க. இவங்க வந்து என் அம்மாவும் தங்கச்சியும். ஸோ நான் மட்டும் இல்லை, எங்க அம்மா ஃபேமிலியாவே நாங்கள் வந்து இந்த படத்துல லான்ச் ஆகிறோம். ஸோ பகலரியான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படம் தான். மே 24 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, கேளுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க, குறைகளை என்கிட்ட சொல்லுங்க, நிறைகளை மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஸோ ரொம்ப நன்றி. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் வளர்றேன்னு நினைக்கிறேன் இல்ல, பட் இது இங்க நிக்கிறதுக்கான காரணமா இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், என் ஃபேமிலிக்கும், என் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூமா, தேங்க்யூ. பகலரியான் கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. த்ரில்லர் படங்களே கலை இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சவாலானது. பகலரியான் படத்தில் ஆர்ட் டைரக்டர் கோபி கருணாநிதி அவர்களை பேச அழைக்கிறோம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எனக்குமே இது வந்து முதல் மேடை. நிறைய படங்கள் வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டும் கூட. இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கேன். இந்த போஸ்டரில் உள்ள கீழே படுத்திருக்கிறது வந்து நான் தான். ஆக்டிங் அண்ட் ஆர்ட் டைரக்ட் 2மே இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். நிறையா சவால்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஏற்றுக்கிட்ட வேலைக்கு உண்மையாக வேலை செஞ்சுருக்கோம். படம் வந்து மே 24 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. மற்ற பாலனை வந்து இந்த படத்தில் நான் ரெஃபர் பண்ணாரு. கிஷோர் வந்து ஓகே பண்ணாரு. முருகன் வந்து இந்த பையன் பண்ணிடுவோம் அப்படின்னு மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க. இந்த ப்ராசஸ்க்கு காரணம் அந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் படத்தின் முக்கிய ரோலில் நடித்த நஷீத் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். மை நேம் இஸ் நாஷித். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. நான் இந்த மூவியில் வெற்றி அண்ணாவோட ஃப்ரெண்டாக நடிச்சது. ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் அபிலாஷ். அபி, நீங்கள் தான் என்ன ரெஃபர் பண்ண. லவ் யூ ப்ரோ. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டேன். ஸோ அவன் என்னை ரெஃபர் பண்ணதும் ஓகே சொன்ன முருகண்ணா,
Vignesh Anna, Kishore Anna, thank you so much. Etto Thotal is one of my favorite movie in Tamil. So, வெட்ரினா கூட ஷேர் பண்ண முடிச்சதே பெரிய விஷயம். ஆனால் இதில் ஒரு சீன் இருந்தது. அதில் என்னோட போர்ஷன் ஒரு இமோஷனல் சீன். நான் கொஞ்சம் 2-3 டேக்ஸ் போயிடுச்சு. அந்த டைம்ல வெட்ரினா அங்கே இருக்கிறதுக்கு ஸோ அவங்களே ஓகே அவங்களே நின்று என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்ல அவங்க பேசவே இல்லை. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சேன் அப்படி. பட் ஷூட் முடிஞ்சதும் அவங்க நாட்டில் எங்க ட்ரிவாண்ட்ரமா அப்படி பேசியாச்சு. அப்பதான் தெரிஞ்சது அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கேரக்டர்ல இருந்த. ஆனா உங்களுக்கு வேற மாதிரி ஒரு வெற்றியை பார்க்க முடியும். உல்ஃப் அந்த கெட்ல இருக்கு. ஸோ எல்லாரும் பகலறையானுக்கு எஸ் எங்க மக்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க நினைக்கிறேன். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவர் வந்த காமெடிக்கு கேரண்டி கேட்வே மனோ அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட அண்ணன் முருகன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு மேபி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்து அண்ணன் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எப்போ நான் படம் ஸ்டார்ட் பண்ணுறோம் வெற்றினாட்ட பேசிங்களா பேசுன்னு கேட்டே இருப்பேன். அண்ணன் சொல்லுவார் பேசுகிறப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பார். கரெக்டாக அதுக்குன்னு ஒரு நாள் வந்திருக்கு இன்னைக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றியை நான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த அண்ணன் டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும் இந்த இடத்துல. அதே மாதிரி அக்ஷயா அவங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்லேஸ் ப்ரோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா என்னோட எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னோட தம்பிக்கு இந்த இடத்த ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். இங்கே வர்றது காரணமே அப்பா தம்பி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே தான். அது எல்லாத்துக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அது படப்படப்படன்னு கால் டைப் படிக்குது என்ன தெரியல. ஆமாம் சார் வந்திருக்காங்க. அப்பா அப்பா வாங்கப்பா. அப்பா அப்பா அக்கா மச்சான் சீக்கிரம் வாங்க டைம் இல்லை. மச்சான் ஃப்ரெண்டு அண்ணன் எல்லாரும் வராங்க. உங்களுக்கு ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கேன். இதான் என்னோட அப்பா. என்னோட லைஃப்ல நான் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். சரிங்க சார் கரெக்டு தான். இது என்னோட அக்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்க என்னோட கோயில் டெம்பிள் வந்து நிறைய பேர் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட் என்னோட அண்ணா ஜெயராஜன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறாரு. தேங்க்யூ. படத்தை பாருங்க. ஒரு May 24 ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப தேவை மீடியாக்காரங்களுக்கு. தேங்க்யூண்ணே. முருகனே ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணே. தேங்க்யூண்ணே. இன்னும் யாரெல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கீங்க அதெல்லாம் ஃபங்க்ஷன் அடுத்த ஃபங்க்ஷன்ல பாத்துடலாம். சீக்கிரம் ஒரு போட்டோ எடுத்து வாங்க சீக்கிரம் வாங்க. ஓகேவா?